friends, welcome back to Suganya Hair and Makeup channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பா ரொம்ப சூப்பரா இருக்கோங்க. ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு ஹால் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கேன். அதுவும் மீஷோ ஹால். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேங்க. ஒரு சிஸ்டர் வந்து ரிப்பீட்டடா என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. நான் இன்ஸ்டால் இல்ல நீங்க ரீல்ஸ் போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. உங்களோட ட்ரெஸ் கோட் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சோ அவங்க ரொம்ப நாள் கேட்டுட்டே இருக்காங்க. நானும் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேங்க. அங்க ரீல்ஸா ஷேர் பண்றதுனாலயும் எனக்கு ஒரு சின்ன அசால்ட்டு நம்ம அங்க லிங்க் கொடுக்குறோம்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நாங்கள் இன்ஸ்டால் இல்லை எங்களுக்கு வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் வந்து சம்டைம்ஸ் அந்த ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து ஷேர் ஆகிடுங்க. பட் இங்கே வந்து நான் அதை ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணுற போது மேனுவலாக நான் வந்து ஒரு கமெண்ட்க்கும் கோட் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு பண்ணுறேன். பண்ணக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லைங்க, பேக் டு பேக் ஒர்க் இருக்குது, டைம் கிடைக்கல. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயினான ஒரு ரீசன். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே கேட்குறாங்க. ஒரு சில வீடியோஸில் நம்ம வந்து கோட் கொடுத்தா கூட அதுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. சரி நிறையா பேசாமல் நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஹால் கலர் வந்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஸ்க்டு ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான். அண்ட் ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ணால் கூட வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவும் தான் பல டைம் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு குவாலிட்டி பற்றியெல்லாம் யோசிக்கவே வேணாம், நல்லா இருக்குது. அதனால மட்டும்தான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க, எல்லாமே ஓன் மணி பே பண்ணி வாங்கினது தான். அதுவும் வாங்கி ரொம்ப வருஷம் கூட ஆச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கவுனுங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் நான் வாங்குற போது 320 ருபீஸுங்க. இன்னுமே அதே ப்ரைஸில் தான் இருக்குது. அண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா இது வரைக்கும் அது ஃபேட் ஆகலை அண்ட் சுருங்கவெல்லாம் இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. வாங்கின போது எப்படி இருந்ததோ இப்போயுமே அப்படி தான் இருக்குது. அண்ட் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 3/4 லென்த்துக்கு வரும். வேணும்னா நம்ம லெக்கின்ஸ் கூட பேரப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷார்ட்ஸ் போட்டால் கூட ஓகே தான். பேக்கில் இந்த மாதிரி நாட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து வியர் பண்ணிக்க முடியும். ஹைலைட்டே பார்த்துட்டிங்கன்னா இதோட ஸ்லீவ் தான். இந்த மாதிரி நம்மளுக்கு பஃப் ஸ்லீவ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வெயில் காலத்துலையா இருந்தாலும் சரி, மழை காலத்துலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். அண்ட் இந்த பிரிண்ட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்துட்டிங்கன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் இது. அஜியோவில் வந்து 800 கிட்ட போட்டிருந்தாங்கங்க. எனக்கு தோணுச்சு இது கண்டிப்பாக மீஷோவில் இருக்கும், செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அப்படி செக் பண்ணி பார்த்த போது வாங்கினது தான் இந்த ட்ரெஸ்ஸு. என்னோட ட்ரெஸ் மோஸ்ட்டாக எல்லாமே எம் சைஸில் தாங்க இருக்கும். வேணும்னா வந்து ஓரம் வந்து அடிச்சுப்பேன். ஒரு சிலதெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஒரு சிலதெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால நான் வந்து எஸ் போட்டு ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது, எம் போட்டுட்டு சைடில் வந்துட்டு பிடிச்சிக்கிறது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பற்றி சொல்லியாகணுங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு 400 கிட்ட. இதில் நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்ததுங்க. எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால இது தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. அண்ட் குட்டியாக நாட் கொடுத்துருக்கிறதுமே இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. லென்த் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே நீக்கு கீழே இருக்குது. அண்ட் நான் வந்து பிளாக் கலர் பேண்ட் கூட வந்து பேர் பண்ணியிருக்கேன். இதுவே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக எடுத்து காமிக்கணும்னா நம்ம கோல்டன் கலர் பேண்ட் கூட வேணாலும் பேரப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் கவுன், இதோட லிங்க்குமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுவுமே செம்ம ப்ரிட்டியாக வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு பஃப் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. ஹேண்ட் வந்துட்டு குட்டி குட்டி டாட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார லைனிங் இருக்குதான், இருந்தாலும் கொஞ்சம் லேஸாக இருக்கும். உள்ளே வந்துட்டு நம்ம ஸ்லிப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து போடுற மாதிரி இருக்குங்க. அண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இடுப்பு கிட்ட கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் கவுன் மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து எனக்கு வந்து 3/4 லென்த்துக்கு வந்துட்டு வருங்க. இதோட ப்ரைஸ் 390 ருபீஸுங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நெக்கோட ஃபினிஷிங், ஸ்லீவ், அதுக்கப்புறம் லென்த் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. கொஞ்சம் கூட இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் வியர் பண்ண மாட்டாங்க, அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் வியர் பண்ணியிருந்த போது இந்த ஸ்லிப் போடலைங்க, வேற ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து நல்லாவே ஹை கவரேஜ் வந்துட்டு இருக்கும். அடுத்து இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ங்க, இது வந்து கண்டிப்பாக நிறையா பேர்கிட்ட இருந்திருக்கும். பிகாஸ் இதோட மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான மெட்டீரியலுங்க. இதுவுமே வந்துட்டு காட்டன் தான், ஆனால் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் சுருங்கவெல்லாம் இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 275.
அண்ட் ஒரு அழகான இந்த மாதிரி நம்மளுக்கு எலாஸ்டிக் கொடுத்து ஸ்லீவ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். தாராளமாக நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் கூட வந்துட்டு போட்டுட்டு போகலாங்க. கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு 3/4 லென்த்தை விட கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக வரும். அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ரில் ஒர்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குமே. இது பிங்க் கலர் பேண்ட் கூட பேரப் பண்ணலாம், ஒயிட் கூட பண்ணலாம், அண்ட் நடுவில் கொடுத்துருக்க ஒரு சிமெண்ட் கலர் கூட வந்துட்டு பண்ணலாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு மேக்ஸின்னு சொல்ல முடியாது, அழகான ஒரு கவுன். இந்த ட்ரெஸ்க்கு லைனிங் எதுவும் கொடுக்கலங்க. இருந்தாலும் இது வந்து பெருசாக டிரான்ஸ்பரண்ட்டாகலாம் இல்லை. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறக்கு. தாராளமாக இது நம்ம வெளியில் போகும்போது வியர் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற போது நைட்டுக்கு பதிலாக இது வியர் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் ஆஸ்க்ட் ஒரு கொஷின் வந்துட்டு சொல்லலாம். ஆஃபீஸ்லேயுமே சம்டைம்ஸ் எல்லோரும் வந்து இந்த ஸ்டோல்லாம் எங்கே வாங்குற, ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கேன்னு வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதோட ப்ரைஸ் ஃபேக்டருமே பார்த்தீங்கன்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 275 rupeesங்க மீஷோவில் நான் வாங்குற போது. செட் ஆஃப் 6 வந்துட்டு வரும். அண்ட் இது வந்து காட்டன் வந்துட்டு கிடையாது, சிந்தட்டிக்கும் கிடையாதுங்க. ஒரு மாதிரி ரயான் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு டாசில் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ஒயிட் வந்து நான் யூஸ் பண்ணல. ரிப்பீட்டடாக நான் வந்து ஒரு 2-3 கலர் வந்துட்டு யூஸ் பண்ணுவேங்க. ஸோ இது வந்து சாண்டில் கலர் ட்ரெஸ் போடுறப்போ இல்லைனா ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கிற போதெல்லாம் இந்த ஸ்டோல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன். மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து கொடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சங்கடம். எப்படியும் நம்ம பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் கேபில் போகிற மாதிரி தான் இருக்கும். பஸ்ஸில் போகிற போது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டோலை வந்து டக்குன்னு பேக்லேருந்து எடுத்து போட்டுக்கிறது. லேப்டாப்பு, டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸு இது கூட வந்து அந்த கொடையை வச்சா ரொம்ப வெயிட் ஆயிடுது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோல் கண்டிப்பாக என்னோடய பேக்கில் வந்து இருக்கும். ட்ரெஸ்க்கு மேட்சாக டெய்லியும் வந்துட்டு எடுத்துப்பேங்க. நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷும் பண்ணிட்டேன், பிரிண்ட்லாம் போகலை, குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, வளவலன்லாம் ஆகலை, சூப்பராக இருக்குங்க இந்த ப்ரைஸ்க்கு. இந்த ஸ்டோல் எல்லாமே கண்டிப்பாக ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்குலாம் மாற்றி மாற்றி போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி மீஷோ ஹால் மாதிரி ப்ரொசீட் பண்ணலாமா, உங்களுக்கு ஓகேவாக இருக்கா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். அண்ட் நான் வந்து என்னோடய ஹானஸ்டான யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ மட்டும்தான் இங்கே வந்துட்டு இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது பார்த்திங்கன்னா என்ன சைஸ் ஆர்டர் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். எஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. சம்டைம்ஸ் வந்து டம்மிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறதுனா எம் வந்துட்டு ஆர்டர் பண்ணிடுறேன். அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுனால தான் திரும்பியும் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன். ஃபைனலாக மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு ட்ரெஸ் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்க போகிறேங்க. இந்த ப்ளூ கலர் குர்த்தி தான். இதில் வந்து இன்னும் 2 கலர்ஸ் வந்து இருந்துச்சு. ஒன்று வந்து பிங்க் இருந்துச்சு, இன்னொன்று வந்து வயலட் இருந்தது. எனக்கு ஸ்கை ப்ளூ தான் ஆல் டைம் ஃபேவரட் கலர். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கை ப்ளூ வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு டைம் ஆஃபீஸ்க்கு வந்து வியர் பண்ணிட்டேங்க. இப்போ செகண்ட் டைம் வியர் பண்ணியிருக்கிறேன். சுருங்கில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் நான் வாங்குற போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 rupees. இதோட கோடுமே வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன். செம்ம க்யூட்டாக இருக்குங்க. குட்டியாக பஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ரூ அவுட் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்துட்டு இருக்குங்க. அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து ஒர்த்துன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே இந்த ட்ரெஸ் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஹைலைட்டான விஷயமே இந்த நெக் பேட்டர்ன் தான். நான் வந்து எப்போ குர்த்திஸ்லாம் தைச்சிட்டு இருந்தனோ அப்போ இந்த மாதிரி ஹோல் வந்து ஒன்று கையில் வைப்பேன், இல்லைனா வந்துட்டு இங்கே நெக் ஏரியா கிட்ட வைப்பேன். ஒரு சில டிசைன்லாம் பின்ட்ரெஸ்ட்னால சேவ் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் எங்கள் டீமில் பிரியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எப்பயுமே பேட்டர்ன் இல்லாமல் எந்த குர்த்தியுமே தைக்க மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில ரெஃபரன்சஸ்லாம் வாங்கிட்டு இருக்கப்பறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துச்சு. அண்ட் நம்ம வந்து புது மிஷின் வாங்கியிருந்தோம், டெய்லர் மிஷின் ஆல்ரெடி இருந்துச்சுங்க. அது போட்டுட்டு தான் வந்து வாங்கினோம். ப்ரெக்னன்சி டைமில் தைக்கலை. அதுக்கு முன்னாடியே அந்த மிஷினில் பிரச்சனை இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி அதை போட்டுட்டு வாங்கி ஃபஸ்ட்டாக வந்து இந்த குர்த்தி தான் வந்து அடிச்சனே. என்னென்னா அந்த டாட் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்குது. அது பிடிக்கவே முடியல. இந்த கையில் பார்த்துட்டிங்கன்னா அது நல்லாவே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இது வந்து நல்லா தான் இருக்குது. எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். சரி அடுத்த டைம் தைக்கிற போதாவது அது லூஸ் ஆகுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு.
அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சிலர் மிஷினை பற்றி டீட்டெயிலாக சொல்ல சொன்னீங்க, அது கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது ஒரு குர்த்தி மாதிரி தைச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் எனக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே மறக்கலை. ப்ளவுஸோடதெல்லாம் சுத்தமாக மறந்துச்சுங்க. அது வந்து பழகின போது வந்து தைச்சதோடு சரி, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நான் தனியாக தைச்சே பார்க்கல. பட் எடுத்த ஒரு சில மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை வந்து தைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் அந்த மிஷின் கூட நான் பழகிட்டு இருக்கேன், அதனால் இப்போ வந்து என்னால் ரிவ்யூ மாதிரி சொல்ல முடியாது. அதோட காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11K போல ஆச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வாங்குகிற கடையை பொறுத்து. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பாய்.